வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க. நம்ம இன்னைக்கு வயிற்று புண்களை குணப்படுத்தக்கூடிய பாரம்பரியமான ஒரு உணவு தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப குளிர்ச்சியும் கூடங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாயில் வச்ச உடனே சர்ருன்னு உள்ளே போகுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. என்னுடைய வீடியோஸை ஃபஸ்ட்டு வியூவர்ஸாக ஒருத்தவங்க பார்க்குறீங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ஹாப்பியாக இருக்கும். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ஒரு கப்பில் ஜவ்வரிசி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி மாவு ஜவ்வரிசியே இருக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஜவ்வரிசியை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு முறை வாஷ் பண்ணிக்கலாங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் இல்லாமல் நல்லா இருத்து இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நமக்கு அளவுகள் கரெக்டாக தெரியும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது கூட எந்த கப்பால் ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பால் நல்ல சூடான தண்ணியை ஒரு கப்பு கரெக்டாக அளந்து எடுத்துக்கலாம். ஒரு கப்பு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்குங்க நமக்கு அளவுகள். இந்த சூடான தண்ணியை இந்த ஜவ்வரிசி கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல சூடு இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் நல்லா அமுக்கி விட்டுக்கலாம். கரெக்டாக அளவுகளோட ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அளவுகள் மாறிடும். இதை ஒரு மூடி போட்டு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரத்துக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. தண்ணிகள் எல்லாம் இருத்து நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே ஸ்பூன் வச்சு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா அடியில் உள்ள ஜவ்வரிசி எல்லாம் மேலே வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ ஸ்பூன் வச்சு இதை நல்லா அப்படியே அமுக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுட்டு மறுபடியும் இதை ஒரு மூடி போட்டு 1/2 hour ஊற வச்சுக்கலாங்க. நம்ம மொத்தம் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க இந்த ஜவ்வரிசியை. அப்போ தான் நமக்கு நல்ல பக்குவமாக வரும் அந்த உருண்டை பிடிக்க. இப்போ இது ஊறுற அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம பூரணமும் தேங்காய் பாலும் பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. நமக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 1/4 மூடி தேங்காய் நல்லா துருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. உங்களுக்கு துருவ முடியலன்னா மிக்சியில் கூட கட் பண்ணி 2-3 ஓட்டை ஓட்டினீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொல பொலன்னு நமக்கு கிடைச்சிடுங்க. ஜவ்வரிசி எடுத்த கப்பால் கரெக்டாக 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாங்க. ஒரு தவாவை அடுப்பில் வச்சுட்டு இந்த வெல்லத்தை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மெல்ட் பண்ணிக்கலாங்க பூரணம் செய்கிறதுக்காக. இப்போ இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணியை ரொம்ப சேர்க்கக்கூடாது. 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க. உங்களுடைய வெல்லத்தில் சப்போஸ் மண் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சி கூட ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. என்னுடைய வெல்லத்தில் மண்ணெல்லாம் எதுவும் இல்லை, அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நமக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சுங்க. நம்ம 4 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் தண்ணி சேர்த்தோம். அதனால் நமக்கு பூரணம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாங்க. இப்போ நமக்கு கரெக்டான பக்குவம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்குவத்தில் துருவி வைத்த 3/4 கப்பு தேங்காய் எடுத்துருக்குறோம். நம்ம அதை கரெக்டாக சேர்த்துக்கலாங்க. நம்ம கரெக்டாக ஜவ்வரிசி எடுத்த கப்பால் 3/4 கப்பு தேங்காய், 3/4 கப்பு வெல்லம் துருவி எடுத்துருக்குறோங்க. அதை அளவுகள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. இது சேர்க்கும் போது நல்ல மணமாக இருக்கும் நமக்கு. இப்போ சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு சேர்க்கும் போது இந்த இனிப்பின் சுவை கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் நமக்கு. ஏலக்காய் சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்குங்க. ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க. இப்போ ஃபைனலாக இது நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு பூரணம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு அரை மூடி தேங்காவில் 1/4 மூடி தேங்காவை நல்லா நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய்களை மிக்சியில் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கணுங்க.
நம்ம கட் பண்ணி சேர்த்ததால் 2-3 ஓட்டை ஓட்டிட்டு பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம். துருவி இருந்தால் தண்ணி சேர்த்தே அரைச்சிக்கலாங்க. இப்போ அரைச்ச தேங்காய் விழுதுகளை இந்த மாதிரி ஒரு பவுலில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக 2 பால் எடுத்தால் கரெக்டாக இருக்குங்க. கொஞ்சம் திக்காகவே நமக்கு பால் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி போட்டு வச்சுக்கலாங்க. ஏன்னா நம்ம அந்த உருண்டைகளை பிடித்து வேக வைக்கிற டைமில் இந்த சர்க்கரைகளெல்லாம் நல்லா கரைந்து வந்துடும். இப்போ நம்ம ஜவ்வரிசி பார்க்கலாங்க. பாருங்கள், நமக்கு நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்கள். நம்ம 1 மணி நேரம் இதை ஊற வச்சுக்கிட்டோம். இப்போ நல்லா இந்த மாதிரி எடுத்து நம்ம மசிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரணுங்க. இந்த பக்குவம் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. நல்லாவே எல்லாத்தையுமே எடுத்து பெரட்டி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும் கைகளால். ஓகே, நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம கைகளில் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் உருண்டைகளாக எடுத்துக்கலாங்க. மாவு கைகளில் ஒட்டும், அதனால் தண்ணிகள் சேர்த்துக்கோங்க கையில். அப்போ நமக்கு ஒட்டாமல் அழகாக தட்டுறதுக்கு வரும். இந்த மாதிரி கைகளிலே வச்சுட்டு ஒரு மீடியமான சைஸில் நம்ம தட்டிக்கலாம். வடை மாதிரி நல்லா கைகளில் ரவுண்டு மாதிரி தட்டிக்கணுங்க. இந்த மாதிரி தட்டிட்டு இது கூட நம்ம செய்து வைத்த பூரணங்களை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப நிறைய சேர்த்துடக்கூடாதுங்க. அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பூரணம் வெளியில் வராமல் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும் நமக்கு செய்கிறதுக்கு. இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி உருண்டைகளாக பிடிச்சிக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு பூரணம் வெளியில் வர மாதிரி இருந்தால் கூட அந்த ஜவ்வரிசி மாவுகளை எடுத்து கொஞ்சமாக அப்ளை பண்ணி நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் இறுக்கமாக அமுக்கி விட்டு லைட்டாக அமுக்கி விட்டுட்டு நல்லா உருண்டைகள் பிடித்து இந்த மாதிரி பிளேட்டில் நம்ம எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா மாவுகளையுமே நம்ம கரெக்டாக உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாங்க. கையில் ஒட்டும், அதனால் அப்பப்போ தண்ணியை கையில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே வருங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை அவிக்கிறதுக்காக இட்லி பானையில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இட்லி கொத்தில் இந்த மாதிரி ஒரு துணி போட்டு நம்ம இந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கணுங்க. துணியை நனைச்சிட்டு போடணும். ஆல்ரெடி நம்ம இட்லிகளை எப்படி அவிப்போமோ அதே போல் இந்த உருண்டைகளை நம்ம அவிச்சு எடுத்துக்கணுங்க. தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம இந்த உருண்டைகளை இந்த கொத்தோடு வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம மூடி போட்டுக்கலாங்க. மூடி போட்டுட்டு கரெக்டாக 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் போதுங்க. நமக்கு 10 நிமிஷத்தில் சூப்பராக வெந்து வந்துடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி கையில் வச்சுட்டு இந்த துணி மேலே லைட்டாக தண்ணி வச்சுட்டு ஆறின பிறகு நம்ம இப்படி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க எடுக்கிறதுக்கு. பார்க்குறதுக்கு நொங்கு மாதிரியே அப்படியே இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அதே டேஸ்ட்டில் தாங்க இருக்கும் கிட்டத்தட்ட. இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் பாலில் சுகர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல திக்காக பால் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த தேங்காய் பாலை அப்படியே இது மேலே சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த தேங்காய் பாலோடு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க. இதில் டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக பாதாம் பருப்புகளை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ஜவ்வரிசி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்த்துடலாம். நல்லா கொல கொலன்னு நொங்கு மாதிரியே இருக்குங்க. ரியலி செம்ம டேஸ்ட்டுங்க. வாயில் வச்ச உடனே சர்ருன்னு உள்ளே போகுதுங்க. அந்த பூரணம் தேங்காய் பாலோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பட் இதை சூடாக சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், ஜவ்வரிசியை நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க. அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க. அதே போல்
இந்த ஜவ்வரிசி மாவில் பூரணம் வைத்து உருண்டைகள் ரெடி பண்ண உடனே நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கணுங்க. நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் மாறிடும். எங்களுக்கு ஆக்சுவலாக கரண்ட் போனதால் நான் வெயிட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு இந்த கலரில் வந்துடுச்சு. நீங்கள் உருண்டைகள் பிடித்த உடனே இட்லி பானையில் அவிக்கும் போது நல்ல பியூர் ஒயிட்டாக சூப்பராக வருங்க. அதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இப்போ பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.